உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ பல்லவன் இந்த மாதிரி பண்ணின விஷயம் வந்துட்டு வீட்டில் எல்லாருக்குமே கோவமாக இருந்தாலும் நடேசன் கூட போய் திட்டுறாரு. இருந்தாலும் இந்த கோவத்தை எல்லாம் தாண்டி சேரனுக்கு வந்துட்டு அப்படியே மனசு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. நம்ம என்ன தான் இவனுக்கு பார்த்து பார்த்து பண்ணாலும் சின்ன பிள்ளைன்னு நினச்சதுக்கு இப்படி பண்ணிட்டானே, நம்ம கண்ணை பார்த்து எப்படி இவனால் பொய் சொல்ல முடிஞ்சுது, நம்மளே இப்படி ஏமாற்றிட்டானே, நான் இவனை இப்படியா வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அப்போவுமே போயிட்டு நிலா சொல்கிறாங்க, பல்லவா போய் பேசுகிற அண்ணன்கிட்ட அப்படிங்கும்போது, அண்ணி நான் போய் பேசுகிறேன், அண்ணி அண்ணன் தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சரிடா, கோவம் இருக்க தானே செய்யும், என்ன அதெல்லாம் தாண்டி அண்ணன் உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாரு, ஒரு சட்னி அரைக்கணும்னா கூட உனக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து தானே செய்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணினா கண்டிப்பாக கஷ்டமாக தானடா இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுது அண்ணி, ஆனால் நான் தப்பாக எந்த எண்ணத்துலையும் அந்த மாதிரி பண்ணல அண்ணி அப்படிங்கிறாங்க. சரி விடுடா, இனிமேல் அந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கும்போது, சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அண்ணே அண்ணே அப்படின்னு போய் பேசுகிறாரு. ஆனால் சேரன் வந்துட்டு மூஞ்சி கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, பேசவும் மாட்டேங்கிறாரு, அப்படியே அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்புறம் மறுநாள் என்ன ஆகுதுன்னா, பல்லவன் வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டாரு. கிளம்புனதுக்கப்புறமா போயிட்டு சரி அண்ணன்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அண்ணன் காலேஜ் கிளம்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு. அப்போ உடனே சேரன் டக்குன்னு, பா நிலா அதோ அங்கே பைசா வச்சுருக்கேன்ப்பா, பஸ்ஸுக்கு எடுத்துக்க சொல்லு, சாப்பாடு அங்கே இருக்குப்பா எடுத்துக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா கிட்டே சொல்லும்போது பல்லவனுக்கு ரொம்பவுமே அழுக வந்துடுது. நம்மக்கிட்ட அண்ணன் நேராக பார்த்து கூட பேச மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே ப்ளீஸ்ண்ணே என்னை இன்னும் 4 அடி கூட அடிச்சிருண்ணே, இந்த மாதிரி பேசாமல் இருக்காதண்ணே, உன்னை கெஞ்சி கேட்குறேண்ணே, என்னை மன்னிச்சிருனேன்னு சொல்லிட்டு அப்படியே பல்லவன் வந்து சேரனோட காலிலே விழுந்துடுறாரு. அப்போ நிலா டக்குன்னு, டே பல்லவா என்னடா பண்ணிட்டு இருக்க, எந்திரிடா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ அண்ணன் என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிச்சு, நான் இப்படியெல்லாம் நடக்கணும் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை நீ, இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம், அது எனக்கு இப்போ தான் நீ புரியுது, என்னை மன்னிச்சிருங்க அண்ணன், என்னை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. நிலா அப்படியே சேரனை பார்த்துட்டு, அண்ணன் பாவண்ணே அப்படிங்கிறாங்க. சரி நான் அப்படியே சேரணும், சரி எந்திரி அப்படிங்கிறாங்க. எந்திரிச்சு நின்றுட்டு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருண்ணே, இனிமேல் அப்படிலாம் எதுவும் நடந்துக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, சரி விடுடா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சமாதானப்படுத்திட்டு, சரிண்ணே நான் காலேஜுக்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க. சரி இப்போ பார்த்து போயிட்டு வா அப்படின்றாங்க. உடனே சோழன் பக்கத்தில் நின்றுட்டு, என்னடா காலேஜுக்கு தானே போகிற, பின்னாடியே வந்து பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. அண்ணண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, இனிமேல் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேண்ணே, நான் பாட்டுக்கு நேராக காலேஜுக்கு போயிட்டு வந்துடுவேண்ணே அப்படிங்கிறாங்க. நடேசன் அதையுமே பார்க்குறாரு. அப்படியே சரிண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா இப்போது சேரன் வந்துட்டு, சரிப்பா நிலா எல்லாமே செஞ்சு வச்சிட்டேன், நேரத்துக்கு சாப்பிட்டுக்கோப்பா, எதுனா எனக்கு ஃபோன் பண்ணுப்பா, வாங்கிட்டு வரணும்னா நான் உனக்கு சாயந்தரம் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே, பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்க, அதை இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கீங்க, இதுக்கு மேலே இன்னும் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நிலா எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் கிளம்புறேன் சரியா அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சேரனுமே கிளம்பிடுறாரு. சோழன் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கும்போது நிலா பார்க்குறாங்க, என்ன நீங்கள் இன்னும் கிளம்பலையா, பாண்டியும் கிளம்பிட்டாரு, சேரனும் கிளம்பிட்டாங்க, நீங்கள் இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க ஏங்க இப்படி துரத்துறதுலேயே குறியாக இருக்கீங்க, எனக்கு கஸ்டமர் வர்றதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குங்க, ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் உட்காந்து வந்துட்டு போட்டுமா அப்படிங்கிறாரு. சரி நான் ஒன்றும் உங்களை துரத்துலையே, இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்களேன்னு தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அதானே எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, நீங்கள் ஏன் நான் போகலை, அதானே நாங்கள் இந்த வீட்டில் உங்கள் கூட கொஞ்சம் நேரம் இருந்துடக்கூடாதே அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீலா சிரிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ சோழனும் கொஞ்சம் நேரத்தில் அவரும் சரிங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கஸ்டமர் கால் பண்ணோன்னே கிளம்பி போயிடுறாரு. இப்போது அங்கே சேரன் வந்து சைட்டில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சந்தா வராங்க. வந்துட்டு அவங்களும் வந்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, இப்போ பரவாயில்ல கண்டித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசும்போது அனீஷ் சொல்கிறாரு, சரி விடுங்க பையா, ஏதோ வயசு கோளாறுல தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாப்புல, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிடா அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல தான், நிலா வீட்டில் இருக்குல்ல, நிலா மட்டும் இல்லைண்ணா எல்லாருமே சேர்ந்து அடிச்சிருப்போம் என்னாரா அவனை, நிலா தான் அப்பப்போ ஓடி வந்து அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு புத்தி சொல்கிறதா இருக்கட்டும், எங்களை வந்து கோவமாக இருக்கும்போது சமாதானம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நிலா தான் இருந்துச்சு, நிலா இல்லைன்னா எல்லாமே கைமீறி போயிருக்கும், ஏன் எனக்கு இருந்த கோவத்துக்கு அவனை அப்படி போட்டு நான் அடித்தேன் அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க பையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் அனீஷ் திடீர்னு, பையா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. என்ன அனீஷ் அப்படின்னோடனே, இல்லை பையா உங்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன் எங்கள் அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும், அவங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பார்க்கணுன்னு சொல்கிறாங்களா, சரி அனீஷ், ஆனால் என்ன நம்ம உங்கள் ஊருக்கு போகணுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லை பையா, என் அப்பா அம்மா அவங்க தான் அங்கே இருக்காங்க, ஆனால் அத்தையும் மாமாவும் இங்கே சென்னையில் தான் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வரும்போது நான் ஒரு நாள் சொல்கிறேன் பையா, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன அனீஷ் நீ சொல்லு நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க
பையா அப்படின்னு சொல்லும்போது சந்தாவை அப்படியே பார்க்குறாரு. சந்தா அப்படியே வெக்கத்திலேயே சிரிச்சுக்கிட்டு அப்படியே அவங்க சாப்பாடு கொண்டு வந்ததெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா சாயந்தரம் ஆகும்போது பார்த்தா கரெக்டாக பல்லவா வந்துட்டு அங்கே வராரு. சைட்டுக்கு வந்தோடனே இப்போது சேரன் பார்க்குறாரு. பார்த்துட்டு டேய் பல்லவா என்னடா இங்கே வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு, காலேஜுக்கு போயிட்டு அப்படின்னு இந்த வழியாக தான் வந்தேண்ணா. சரி நீங்கள் தானே இருப்ப, அப்படியே உன் கூட கொஞ்சம் நேரம் இருக்கலான்னு வந்தேனே அப்படிங்கிறாங்க. அப்படியே சேரனுக்கு ஒரு மாதிரி இருக்க பார்க்குறாரு. சரி விடுறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா உட்காரு, ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றியா, டீ வாங்கிட்டு சொல்லவா அப்படிங்கிறாரு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வேலையை பாருண்ணே, நான் சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் உடனே அனீஷ் பார்த்துட்டு என்ன பல்லவா பார்த்து கவனமாக நடந்துக்கிறது இல்லையா, பாரு சேரன் பையா எவ்வளோ சொல்லி வருத்தப்பட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது பல்லவனுக்கு அப்படியே முகமே ஒரு மாதிரி போயிடுது. இல்லை பையா இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனீஷும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் இவங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நிலா எல்லாமே சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போ சேரன் போயிட்டு ஏன்பா நிலா நீ ஏன்பா எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், நான் தான் வந்துடுவேன்லப்பா அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்ண்ணே, நான் சும்மா தானே இருக்கேன் வீட்டில், போர் அடிச்சுது, அதான் ஃபோன்லேயே பார்த்து ஏதாவது புதுசாக ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணலாமேன்னு நானாக பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சோழன் வந்து டக்குன்னு சாவி எடுத்துகிட்டு அவர் கிளம்புறாரு. அதை பார்த்தோன்னே இப்போ பாண்டி டேய் எங்கடா கிளம்புறப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இந்த சும்மா பசிக்கிற மாதிரி இருக்குது, கடையில் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா பார்த்துட்டு இது கடைக்கு போகிறீங்களா, நான் இங்கே செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்போ நீங்கள் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்க வேணாமாங்க, ஏதோ புதுசாக ஃபோன்லலாம் பார்த்து பண்ணேங்கிறீங்க, என்னை வச்சு தான் எப்படியா இருந்தாலும் நீங்கள் டெஸ்டிங்கை போடுவீங்க, எதுக்குங்க, அதுக்கு நான் கடையிலே போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு அப்படியே பாண்டி பள்ளமெல்லாம் சிரிக்கும்போது சேரன் அப்படியே பார்த்துட்டு டேய் என்னடா அதுவே பாவம் ஆசையாக நமக்காக செஞ்சு வச்சுருக்கு, அதை சாப்பிட்டா என்ன, ஏன் நான் மட்டும் என்ன ஆரம்பத்தில் சமைக்க கற்றுக்கும் போது அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்தா செஞ்சேன், நானும் ஆரம்பத்தில் முன்ன பின்ன இப்படி தான் சமைச்சேன், அதெல்லாம் சாப்பிட்டீங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் நீயும் அவங்களும் ஒன்றானே, அவங்களுக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது, இங்கே வந்து தான் சுடுதண்ணியே வைக்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நிலா அப்படியே முறைக்கிறாங்க. இல்லைங்க உண்மையை தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் செஞ்சது வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிடணுன்னு தான், ஒன்றும் உங்களுக்காக செய்யலை, நீங்கள் கிளம்புங்க, போய் நீங்கள் கடையிலே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க விட்ட துரத்தியே விட்டுருவீங்க போல், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தாங்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி, நீங்கள் கடைக்கு போய் சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லை ஏதாவது பண்ணுங்கள், இன்றைக்கி நைட் உங்களுக்கு வீட்டில் சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. பாண்டி அப்படியே பார்த்துட்டு ஏன்டா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, உன் வாய் தாண்டா உனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சாப்பிட உட்காரும் போதுமே எல்லாருக்குமே கொடுக்குறாங்க நிலா, அதை சோழனுக்கு மட்டும் கொடுக்கல. ஏங்க என்னங்க தட்டை வச்சுட்டு உட்காந்துருக்கேன், ஒன்றுமே போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் தான் உங்களை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்க, அப்படின்னா நீங்கள் வெளில போய் சாப்பிட வேண்டியதானே, நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல கிடையாதுன்னு, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழன் ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்கும்போது சரி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கொடுங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஏதோ ஓரளவு நல்லா சமைப்பீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. என்னப்போ நல்லா இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க சூப்பராக சமைச்சிருக்கீங்கங்க, நான் கூட உங்களை என்னமோன்னு நினச்சேன், வேறு லெவலுங்க அப்படிங்கிறாங்க. சும்மாலாம் சொல்லாதீங்க சோழன் அப்படிங்கிறாங்க. ஏங்க சத்தியமாங்க நிஜமாக சொல்கிறேங்க அப்படிங்கிறாங்க. சரி சாப்பிடுங்க அப்படின்னோடனே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மறுநாள் வந்து என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் அனீஷ் வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டு பையா வீட்டில் தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அனீஷ் ஏதோ கிளம்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க பையா, போகிறதுக்கு முன்னாடி அப்படியே சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் அனீஷ் திடீர்னு வீட்டுக்கு கூப்பிட்ற, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை பையா, நான் சொல்லியிருந்தேன்ல அத்தையும் மாமாவும் வந்து உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு, வீட்டுக்கு வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, அப்படியே வந்துட்டு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. கூடவே நின்று சோழன் இது எல்லாத்தையுமே கேட்குறாரு. என்னென்னா அவங்க அத்தையும் மாமா வந்திருக்காங்க போல், நீ பார்க்க போறியா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு சரி அனீஷ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இப்போ உடனே நிலா கேட்குறாங்க. என்னென்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, சந்தாவோட அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்களாம், என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்களாம் அப்படிங்கிறாங்க. சரி உனக்கு மாப்பிள்ளைக்கெல்லாம் வந்துருச்சு போல இருக்கே, இப்போ உங்கள் அத்தையும் மாமாவும் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா சம்மதம் வரும், அதுக்கப்புறம் அண்ணனுக்கு கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. ஏய் சும்மா இருடா சோழா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா எங்கே போகிற, நீ சும்மா போனீன்னா பரவாயில்ல, உன்னை அனுப்பி வைக்கலாம், அவங்க அத்தையும் மாமா வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நீ மட்டும் போவியா அப்படிங்கிறாங்க. வேறு என்னடா பண்ண சொல்கிற அப்படின்னோன்னே, என்ன இருண்ணே, சும்மா இந்த ஓட்ட சைக்கிளில் இப்படியே ஓட்டிகிட்டு போய் அவங்க முன்னாடி நிற்பியா, சும்மா ஜம்முன்னு காரில் போய் இறங்கணுண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் நான் அப்படியே முடிச்சுட்டு வேலைக்கு போகணுண்டா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி வேலைக்குமே நான் உன்னை கார்லேயே கொண்டு வந்து விடுறேன்,
நீ வா நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே நிலா பார்த்துட்டு அப்படியே என்னையும் கூப்பிட்டு போங்களேன், நானும் சும்மா தானே இருக்கேன் வீட்டில், போர் அடிக்குது அப்படிங்கிறாங்க. சேரன் பார்த்துட்டு என்னப்பா நிலா நீயுமா அப்படிங்கிறாங்க. அண்ணா நான் கிண்டல் பண்ணலாம் சொல்லலைண்ணே, நிஜமாவே நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் பார்த்துட்டு என்னங்க இதுக்கெல்லாம் போய் அண்ணன்ட்ட பர்மிஷன் கேட்டுட்ருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ 3 பேருமே கிளம்பி போகிறாங்க. அப்போ பல்லவன் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. மறுநாள் லீவ் அப்படிங்கிறனால பல்லவன் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அண்ணா பல்லவன் மட்டும் உட்காந்துட்ருக்கான், அவனையும் கூட்டு போகலாமா அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே பார்க்குறாரு. ஒன்று சோழன் இருந்துட்டு அவன் மட்டும் எதுக்குங்க சும்மா இருக்கணும், வாங்க கூட்டு போகலாம், அப்படியே போகிற வழியில் பாண்டியை கூட்டு போயிடலாம் அப்படின்னோடனே சேரன் பார்த்துட்டு டே என்னடா குடும்பமே போகலாங்கிறீங்க, ஏன் அப்பா சும்மா தானே இருக்காரு, அவரையும் கூப்பிட்டுக்கோங்களேன் அப்படிங்கிறாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கேனே அப்படின்னோடனே ஏன்டா அப்படி பண்ணுற, அவங்க அத்தையும் மாமாவும் சும்மா பார்க்கணுன்னு தாண்டா சொல்லியிருக்காங்க, அதுக்கு குடும்பமே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. சரிண்ணே இப்போ பல்லவனை மட்டும் கூப்பிட்டு போகலாம், பாண்டி அவன் வேலையை பார்க்கட்டும் சரியா அப்படின்னோடனே பல்லவனும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே அங்கே போய் வீட்டுக்கு போயிடுறாங்க. போனோடனே அனிஷா வாங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்கங்கும்போது சந்தா எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது எங்கே உங்கள் அத்தை வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, காணோம் அப்படிங்கிறாங்க. இதோ அத்தையும் மாமாவும் கடை வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ சோழன் டக்குன்னு இருந்துட்டு உன் கல்யாணத்துக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தாலே சிரிப்பாக வருதுண்ணே அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னோடனே ஆமாம் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வருவாங்க, சந்தாவோட சொந்தக்காரங்களாம், அவங்களாம் வந்தாங்கன்னா அவங்கவுங்க அங்கங்கே உட்காந்துக்கிட்டு ஹிந்தியிலே கரைமுறைன்னு பேசுவாங்க, ஹிந்தி பாட்டாக ஓடும், நினச்சி பாரு நம்மளாம் என்ன ஆக போகிறோன்னு. ஆனால் நீ மட்டும் நல்லா ஹிந்தி கற்றுக்கினே, உன்னை பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு அவங்க திட்டிகிட்டு இருந்தால் கூட அப்புறம் உனக்கு தெரியாது அப்படின்றாங்க. பாருப்பா நீலா எப்படி பேசுகிறானுவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா இருக்க மாட்டிங்களா சோழன் அப்படின்னோன்னு சிரிச்சுக்கிட்டே அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அனீஷை பையா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போதே 2 பேரும் உள்ளே வந்தவங்கள பார்த்தோன்னே எழுந்து நின்று இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. அவங்களுமே ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே பார்க்குறாங்க. அனீஷ் வந்து அப்படியே பார்த்துட்டு பையா இவங்க தான் என்னோட மாமாவும் அத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சோழன் பார்த்துட்டு அப்படியே இந்த பொம்பளையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பண்ணுறாரு. அனீஷுக்கு ஒரு மாதிரி ஆகுது, சந்தாவுக்கும் முகமே மாறி போயிடுது. சேரன் அப்படியே பார்த்துட்டே நிற்கும்போது அவங்க வந்துட்டு அப்படியே ஹிந்திலே கேட்குறாங்க, இவங்க தான் பையனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே நீ சேரன் தானே அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்கள தெரியுமா உங்களுக்கு, பையாவை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னோடனே தெரியும் அப்படின்றாங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னோடனே டக்குன்னு வந்து இப்போது சேரனே வந்துட்டு அது ஒன்றும் இல்லை அனீஷ், இங்கே தானே நம்ம இருக்கோம், அப்படியே பார்த்துருக்கேன் நான் அவங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாரு. ஆனால் பல்லவனுக்கு இவங்களை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி அழுகையே வந்துடுது. வேகமாக ஓடி போயிட்டு அவர் மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கோமல் அப்படியே ஒரு மாதிரி ஆடி போய் நிற்கிறாங்க. எனக்கு வந்திருக்கிறது கோமலும் இப்போ இருக்க கோமலோட புருஷனும் வந்திருக்காங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி ஆடி போயிட்டு பல்லவா அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னை விட்டு போனீங்க, நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, 2-3 நாள் இருந்தீங்க, நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்களே, என்னை பற்றி யோசிக்கவே இல்லையாம்மா, நான் எவ்வளோ அழுதேன் தெரியுமா நீங்கள் கிளம்பி போனோன்னு, ஏம்மா என்னை விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு கூடவே வந்துட்டு மாமான்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. கூட ஒருத்தர் நின்றுட்டுருக்கவும் ஆமாம் இவங்கள தானே வந்துட்டு இப்போ அனீஷ் பையா உன்னை அத்தனும் உங்களை மாமான்னு சொன்னாங்க, அப்படின்னா இவங்க யார், நீ இப்போ இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே கோமல் ஒரு மாதிரியே பார்க்கும்போது கூட இருந்துட்டு கோமலோட புருஷன் என்ன உன் பையன் பார்த்தோன்னே பையன் பாசம் பொங்குதா உனக்கு, கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்படியே அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இங்கே பாரு பல்லவா, என்னால் உன் கூடலாம் இருக்க முடியாது, நீ ஆசைப்பட்டியே ஏதோ அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டுச்சேன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் 2 நாள் இருந்தேன், நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் கூட ரொம்ப நாள்லாம் என்னால் இருக்க முடியாது பல்லவா, இவர் கூட நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படின்னா இவரை கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் இவர் கூட தான் இருக்கீங்களா, அதுக்காக தான் அந்த ஆள் அன்றைக்கி உங்களை வந்துட்டு அடிக்க வந்தார், ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாரா, அதுதான் நான் நடந்துட்டு இருந்துச்சா, அப்படின்னா இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே வந்து கோமல் அப்படியே யோசிச்சுட்டு அது வந்து பல்லவா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நிலா டக்குன்னு போயிட்டு எங்கே நடந்த உண்மை எல்லாத்தையும் வந்துட்டு பல்லவங்கிட்ட அவங்க சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பல்லவா இப்போ என்ன அவங்க தான் வந்து உங்க கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கு மேலே இன்னும் உனக்கு என்ன தெரியணும், எதுக்கு சும்மா அவங்கள நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்றாங்க. இப்போது சந்தாவுக்கும் அனீஷுக்கும் ஒரு மாதிரியே இருக்கு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேரன் உடனே இருந்துட்டு இல்லை அனீஷ் நம்ம அதை பற்றி நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிடுறாங்க. போகும்போது பல்லவனுக்கு அப்படியே அழுகையாகவே வருது. சேரன் வந்துட்டு விடுறா பல்லவா, அதான் தெரிஞ்சு போச்சு இல்லை அப்படின்றாங்க. இல்லைண்ணா இந்த விஷயம் தெரியாமல் நான் வேற அந்த ஆளை போட்டு அப்படிலாம் திட்டேனேண்ணே, செத்து போனலாம் கூட நான் சொல்லிட்டேனேண்ணே, அந்த கோவத்தில் தானே நான் அவர்கிட்ட அப்படிலாம் பேசிட்டேன், எங்கள் அம்மாவை எங்கேயோ இவர் கொல்ல போகிறாரோ டார்ச்சர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதெல்லாம் நம்பி நான் சொல்லிட்டேனேண்ணே, அப்படின்னா இவங்க வேற கல்யாணம் பண்ணது தெரிஞ்சுதான் அவர் வந்து அப்படி திட்டிருப்பாரோ, யார்
யாருக்காக இருந்தாலும் அப்படி இந்த கோவம் வரும்லண்ணே. நான் பொண்டாட்டி இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டா அப்போ அவருக்கு அந்த கோவம் வருது நியாயம் தானே. அதனால தான் அவர் அப்படி பேசியிருப்பார் போலண்ணே. இது தெரியாமல் நான் போய் அவர் அப்படிலாம் பேசிட்டேனே அப்படிங்கிறாங்க. சரி நிலா அப்படியே பார்த்துட்டு, சரி விடு பல்லவா, இப்போயாவது உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல. இங்கே அதுதான்டா நான் அங்கிளை வந்து இந்த மாதிரி பேசாத நான் அதுக்கு தான் சொல்லிட்டே இருப்பேன். அங்கிள் பேருக்கு தாண்டா அப்படி கம்முன்னு இருக்க மாதிரி இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது, அதை விட்டு கற்றுக்கிறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்கள் அவரை வந்து ஏதோ ஒரு சாதாரணமாக நினச்சிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இனிமேல் அவர்கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது, புரியுதா அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ அப்படின்னு சொன்னோன்னே இப்போ போயிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்துட்டு சோழன் என்ன சொல்லிடுறாரு, அண்ணே இங்கே பாருண்ணே, இப்போ வந்து நம்ம பல்லவனோட அம்மா இங்கே சந்தா வீட்டில் பார்த்தோங்கிற விஷயம் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆள்கிட்ட மட்டும் சொல்லிடவே கூடாதுண்ணே அப்படிங்கிறாங்க. டே என்னடா சோழா பேசுகிற, இதை போய் அப்பா கிட்ட அப்புறம் சொல்ல வேணாமா, சந்தாவோட அத்தையும் மாமாவும் அவங்க தானே, அப்புறம் அப்பாவுக்கு தெரிய வேணாமா அப்படிங்கிறாங்க. நல்ல கதையை கெடுத்தனே நீ, ஏற்கனவே அவங்கள வந்துட்டு அவருக்கு பிடிக்காது, இப்போ போயிட்டு நீ அவங்களோட அத்தையும் மாமாவும் பல்லவனோட அம்மா தான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதானே, இந்த கல்யாணத்தையே அவர் சொதப்பிடுவாருன்னு, வேணாம் கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நீ எதுவுமே சொல்லாத அப்படிங்கிறாங்க. டே எப்படிரா அவர்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியும், அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. எங்கண்ணே சொல்கிறத கேளுண்ணே அப்படிங்கிறாங்க. நிலா உடனே பார்த்துட்டு, என்ன சோழன் எதுக்காக இப்போ மறைக்க சொல்கிறீங்க, என்னைக்கா இருந்தாலும் அங்கிளுக்கு அது தெரிய தானே போகுது, பரவாயில்ல விடுங்க தெரிஞ்சால் தெரியட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சோழன் வந்துட்டு, என்னமோ பண்ணுங்க, ஆனால் நீங்களே ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. நேராக போயிட்டு வீட்டுக்கு காரில் நிப்பாட்டின உடனே இப்போ இறங்கி உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போதே அப்படியே நடேசன் பார்க்குறாரு. என்ன அந்த பொண்ணோட அத்தையும் மாமாவையும் பார்த்துட்டிங்களா, பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா பையனை அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே சோழன் எதுவுமே பதில் பேசாமல் உள்ளே போயிடுறாரு. நிலாவுமே வந்துட்டு அப்படியே பின்னாடியே போயிடுறாங்க. இப்போ சேரன் கிட்ட, டே உங்ககிட்ட தானே கேட்டுட்ருக்கேன் அப்படின்னோன்னே, அப்பா அது வந்துப்பா அப்படின்னு இழுக்கிறாங்க. என்னடா வந்தவங்கள பார்த்தியா, அவங்க உன்னை பார்த்து என்ன சொன்னாங்களேன்னு தானே கேட்டேன், அதுக்கேண்டா இப்படி இழுத்துட்டு இருக்க அப்படின்றாங்க. பா அது வந்துப்பா நாங்கள் பல்லவனோட அம்மாவை பார்த்தோம்ப்பா அப்படிங்கிறாங்க. டே அந்த முண்டையை பார்த்ததை பற்றி நீ ஏன்டாப்பா என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நான் அந்த பொண்ணோட அத்தை மாமாவை பார்த்தீங்களான்னு தானே கேட்டுட்ருக்கேன், இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவளை பற்றி ஞாபகப்படுத்தி என்னை கடுப்பேற்றிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படியே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. உடனே வந்துட்டு சோழன் அங்கேருந்து சொல்கிறாரு, அண்ணன் சொல்லாத இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீ அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா சந்தாவோட அத்தை வேறு யாரும் இல்லைப்பா, பல்லவனோட அம்மா தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே அவருக்கு கோவம் அப்படி வருது. அப்படியா, அப்படின்னா அந்த அவள் வந்து இப்போ இவனை பார்த்தாளா, நீ பார்த்தியாடா அவங்க ஆத்தாக்காரியா அப்படிங்கிறாங்க. அப்படியே பல்லவன் பார்த்துட்டு, ஆமாம் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சரி அவள் மட்டும்தான் வந்தாளா இல்லை வேறு யார் வந்தாங்க அப்படின்னோடனே அப்படியே பல்லவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. சேரன் இருந்துட்டு, இல்லைப்பா அவங்க அத்தையும் மாமானும் வந்திருந்தது, அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சாமே, அவங்க கூட தான்ப்பா வந்திருந்தாங்க அப்படின்னோடனே அப்படியே பல்லவனை பார்க்குறாரு. சரியாக போச்சு, இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சாடா, உங்கள் அம்மான்னு பெருசாக என்கிட்ட பேசிகிட்டே இருப்பில்ல, இப்போ தெரிஞ்சிருச்சா உங்கள் அம்மாவோட லட்சணம் என்னன்னு, இப்போ உங்கள் அம்மா அவங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காப்ப அப்படின்றாங்க. அப்படியே பல்லவனுக்கு ரொம்பவுமே அழுகையாக வந்துட்டே இருக்குது. அதெல்லாம் சரி, வேறு ஏதாவது உங்ககிட்ட பேசினாலாவ அப்படின்றாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பேசலை, ஆனால் நான் போய் கேட்டேன், ஏமா என்னை விட்டு போனேன்னு நான் கேட்டேன் அப்படின்றாங்க. சரி அதுக்கு அவள் என்ன சொன்னா அப்படின்னோடனே, என் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. அதுதானே, அவள் உன் கூட இருக்கிறவளா இருந்தால் சின்ன பிள்ளையிலேருந்தே உன் கூட இருந்திருக்க மாட்டாளா, அவள் தான் விட்டுட்டு ஓடினவளாச்சே, நீ தான் என்னமோ அம்மான்னு சொல்லி குதிச்சிட்டு இருக்க. ஏன்டா இத்தனை வருஷமாக நாங்கள் உன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டவங்களாம் உனக்கு பெருசாக தெரியல, உன்னை விட்டுட்டு போனவ தான் உனக்கு பெருசாக தெரியறாளா அப்படிங்கிறாங்க. இல்லை இனிமேல் அவங்கள பற்றி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் நேரம் உள்ளே போயிடுறாரு. இப்போ சேரன் நின்றுட்டே இருக்கும்போது நடேசன் பார்த்துட்டு, ஏன்டா அவள் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்கிறக்காக தான் நீ போனியா அப்படிங்கிறாங்க. அப்பா அவங்க தானே எனக்கு தெரியாது இல்லைப்பா, அனீஷ் சொன்னதுனால நாங்கள் போனோம் அப்படிங்கிறாங்க. அவள் பார்த்து நீ சொல்கிறதுக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவள் யாருடா, எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படின்னு, அவள் சொல்லி தான் உன் கல்யாணம் நடக்கணுமா என்ன அப்படிங்கிறாங்க. அப்படியே சேரன் நின்றுட்டே இருக்கும்போது, நீ ஏன்டாப்பா உம்முன்னு நின்றுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் இதில் என்னப்பா முடிவெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதில் நான் என்னடா முடிவெடுக்கிறதுக்கு இருக்குது, உனக்கு தான் அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிறாங்க. பா என்னப்பா சொல்கிறீங்க, இல்லை அவங்க அத்தையும் மாமாவும் இவங்க தான் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒத்துக்குவீங்களோ மாட்டிங்களோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அவள் யார், அவள் உன் வாழ்க்கையில் வந்து தலையிடுறதுக்கு, அந்த பொண்ணுக்கு அத்தையும் மாமாவும் தானே, ஒன்றும் அப்பா அம்மா கிடையாதுல்ல, நீ ஏன்டா தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்க, உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குல்ல, அந்த பிள்ளைக்கே உன்னை பிடிச்சிருக்கு, நான் கூட இந்திக்கார பொண்ணுங்கவும் இதோ இவ்வளோ மாதிரி தான் இருப்பாளன்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசித்தேன், ஆனால் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக தான் இருக்குது, நீ கண்டதையெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதடா சேரா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல அந்த பொண்ணு தான் உனக்கு பொண்டாட்டி, நான் இன்னும் உனக்கு நடத்தி வைக்கிறேன், அதுவும் நம்ம ஐயனார் கோயிலே உன் கல்யாணம் நடக்கும், நீ தைரியமாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடேசன் சொல்லிடுறாரு. அப்படியே சேரனுக்கு நிம்மதியாக இருக்குது. உள்ள சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாரு. இப்போ சோழன் பார்க்குறாரு, என்னென்ன ஒரு வழியாக சம்மதம் வாங்கிட்ட போல இருக்கு அப்படிங்கிறாங்க. பாத்தியாடா இதுக்கு தான் சொன்னேன், எந்த உண்மையுமே மறைக்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டு அது நாளைக்கு தெரிய வரும்போது அப்பா கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிறதுக்கு வேணால்
வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தியா நடந்த விஷயத்த சொன்னோன்னே அப்பாவே எப்படி பேசிட்டாருன்னு அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே சிரிச்சிட்டு கரெக்டாக சொன்னீங்கண்ணே, எல்லாருமே உங்களை மாதிரி இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் பார்க்குறாரு, என்னங்க நான் உங்ககிட்ட உண்மையாக இல்லை உங்ககிட்ட ஃப்ராடு பண்ணிட்டேன்னு சொல்லி என்னை குத்தி காட்டுறீங்களா அப்படிங்கிறாங்க. புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா உள்ளே போயிடுறாங்க. சோழனுக்கு அப்படியே முகமே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ சேரன் பார்த்துட்டு டே சும்மா அது பேசிட்டு போகுதுடா அப்படிங்கிறாங்க. என்னண்ணே நிலாவை பற்றி எனக்கு தெரியாதா, நானும் சும்மா தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.